நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏப்பா ரூட் நீ எத்தனை டீமுக்கு ரூட் எடுத்திருப்ப? டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் 11,000 ரன் அடிச்சு வச்சிருக்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான சாட்டர்டே விக்கெட்டை பறி கொடுக்குறியே, என்னப்பா இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து வீரரான ஜோ ரூட்டை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா. என்ன நடந்திருக்கு, ஆகாஷ் சோப்ரா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இங்க 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. முதல் 2 டெஸ்ட் போட்டியிலுமே இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான ஜோ ரூட் சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்திருக்காரு. இதுதான் அந்நாட்டு ரசிகர்கள் மத்தியில விரக்தி ஏற்படுத்தி இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வினோட பந்து வீச்சுல தேவையே இல்லாத ஒரு ஷாட் ஆடி அக்சர் பட்டேல் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. மொத்தமா 10 பந்துகளை எதிர்கொண்டு 16 ரன்கள் எடுத்திருக்கும் போது ஆட்டம் இழந்தாரு. இதன் மூலமா 2வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 106 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த நிலையில தான் இதை பத்தி பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜோ ரூட் நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறப்பா ஆடி இருக்கீங்க, 11,000 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்கீங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடுறீங்க, இப்படி ஒரு ஷாட் ஆடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமே இல்லையா? டெஸ்ட் கிரிக்கெட்ல 11,000 ரன்கள் அடிச்ச ஒரு பிளேயர் இந்த ஒரு ஷாட் ஆடலாமா? நீங்க ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி அடிச்சீங்க, அதுக்கப்புறம் இறங்கி வந்து பவுண்டரி அடிக்கிறீங்க. இதை எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வெற்றிக்கு பக்கமா இருந்து 40-50 ரன்கள் தேவைப்படும் போது பிச்சுமே மோசமா இருக்க பட்சத்துல இந்த மாதிரி நீங்க அதிரடியா ஆடலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. விக்கெட் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிரடியா விளையாடலாமா? இந்த மாதிரி ஒரு நல்ல பிச்சில் ஜோ ரூட் மாதிரியான பிளேயர்லாம் பொறுமையா ஆடி அவங்களோட ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கணும். ஒருவேளை இன்னொரு 2 விக்கெட் போய்கிட்டே இருந்தாலும் கூட நீங்க அதிரடியா விளையாடி இருக்கலாம். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லாதப்ப இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம ஷாட் ஆடி விக்கெட் எழுந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பிளேயரை விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா சிறந்த பவுலர்ஸ் தான் பந்து வீசணும். ஆனா தேவையே இல்லாம நீங்க ஒரு ஷாட் ஆடி உங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டர்சனுமே அவரோட பந்து வீச்சுல ரொம்பவே சுவாரஸ்யமா செயல்படுறாரு. என்ன கேட்டீங்கன்னா ஜோ ரூட் ஆண்டர்சன் கிட்ட பேசணும். ஏன்னா இது மாதிரி பிச் கண்டிஷன்ல ஆண்டர்சன் நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. போட்டிக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பேஸ்பால் மாதிரியான ஆக்ரோஷமான யுக்தியா ஆண்டர்சன் ஃபாலோ செய்யறதே கிடையாது. பேஸ்பால் திட்டத்துல எப்பவுமே பவுலர் சின்ன ரிஸ்க் எடுக்கணும். ஆனா ஆண்டர்சன் அப்படிலாம் செய்யறதே கிடையாது. எது டீமுக்கு தேவையோ அதை சரியான நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா ஜோ ரூட்டை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.